மோசிக்கும் ஏசாமிக்கும் உள்ள வித்தியாசத்தை போன வாட்டி பார்த்தோம். இப்போ ஜான் பற்றி பேசலாம். ஜானுக்கும் ஏசாமிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். எப்படி ஜான் ஆல்சோ குட் நாட் மேக் பீப்புள் டு என்டர் த கிங்டம். அப்போ ஜான் என்ன சொல்றாருன்னா, he was the man crying out in the desert, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஸோ பரலோக ராஜ்யத்துக்கு என்டர் ஆகணும்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆகணும்னா மனம் திரும்பணும். சேஞ்ச் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் and prepare yourself for the coming of the kingdom of God, because the kingdom of God is near. அப்ப ஜான் டைம்ல, ஏசாமி டைம்ல kingdom of God ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு than they first expected. A salvation has come very near us than we first expected. அப்ப பரலோக ராஜ்யம் ரொம்ப பக்கத்துல வந்ததுனால prepare yourself. அதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி, எக்ஸாம் பக்கத்துல வந்துச்சா ரொம்ப ஹார்டா ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அப்பதான் எக்ஸாம் எழுத முடியும். கொஞ்சம் எக்ஸாம் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதுவாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஜான் டைம்ல என்ன ஆச்சுன்னா, அந்த பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமா ஆச்சு. ஏன்னா ஜான் வந்த டைமும் ஏசாமி வந்த டைமும் சேம். அப்போ ஜான் என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு பாரிசீஸ் பத்தி சொல்றாரு. ஆனா பாரிசீஸ் மத்தவங்க எல்லாரையும் பத்தி சொல்றாரு. ஆனா யாருனாலும் மனம் திரும்ப முடியல. ஏன்னா ரிட்டன் லாயும் ரைட்டிங்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸும், the written law of Moses and the writing of prophets were given to people to change their hearts and mind. If people would have known the real meaning, true meaning of known the written law given to Moses and the writings of prophet, they would have changed their heart and mind to enter the kingdom of God. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எப்படி சொல்றேன்னா, writings of prophets, law of Moses has to change your heart and mind. If you truly study it, if you carefully study it. எப்படின்னா, லாசரஸ் ரிச் மேன், அந்த பேரபிள் எல்லாருக்கும் தெரியும். லாசரஸ் ஒரு போர் மேன், ரிச் மேன் ரிச் மேன் கேட்ல இருந்தாரு. ரிச் மேன் enjoyed all the comforts of his life. Lazarus was at his gate eating the things that fell from the rich man's table. ஆனா ஒரு நாள் ரெண்டு பேரும் இறந்து போறாங்க. ரிச் மேன் பிளேஸ் ஆஃப் பெயின் போயிடுறாரு. லாசரஸ் ஆபிரகாம் மடியில போயிடுறாரு. ரிச் மேன் எங்க போயிடுறாரு? பிளேஸ் ஆஃப் பெயின் போயிடுறாரு. லாசரஸ் ஆபிரகாம் மடியில போய் உட்காந்துடுறாரு. அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த ரிச் மேன் ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த பிளேஸ் ஆஃப் பெயின் யாரும் வரக்கூடாது, ஏன்னா அவ்வளோ டெரபிளா இருக்கு. அப்போ ரிச் மேன் என்ன கேட்கிறாருன்னா, வேண்டிக் கொள்றாரு ஆபிரகாம் கிட்ட. ஆபிரகாம் மடியில தான் யார் இருக்கா? இப்போ லாசரஸ் இருக்கான். அப்போ ரிச் மேன் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் நீங்க லாசரஸ் அனுப்புறீங்களா? என் பிரதர்ஸ் அங்க இருக்காங்க உலகத்துல, அவங்களுக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வராதபடி நீங்க லாசரஸ் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க மனம் திரும்புவாங்க. they will change their hearts and mind அப்படின்னு ஆபிரகாம வேண்டிக் கொள்றாரு. யாரு? ரிச் பர்சன் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் பெயின்ல இருந்து. ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, லாசரஸ் போறனால ஒருத்தர் மனம் திரும்ப முடியாது. ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தர் போனாலோ, ஆபிரகாம் மடியில இருந்து ஒருத்தர் உலகத்துக்கு போய் சுவிசேஷ சொன்னாலோ யாரும் மனம் மாற மாட்டாங்க. தே ஹாவ் த ரைட்டிங்ஸ் ஆஃப் மோசஸ், they have the law of Moses and writings of prophets ன்னு சொல்றாரு. they have the law of Moses and writing of prophets, let them learn from them ன்னு ஆபிரகாம் சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு ரிச் பர்சன், சரி ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல இருந்து போவானா, பிளேஸ் ஆஃப் பெயின்ல இருந்து யாராவது ஒருத்தங்களை அனுப்புங்களேன், டு வார்ன் மை பிரதர்ஸ் so that they will change their hearts and mind அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆபிரகாம் சொல்றாரு, பிளேஸ் ஆஃப் பெயின்ல இருந்து ஒருத்தன் போனா கூட யாரும் மனம் திரும்ப முடியாது. let your brothers carefully study the law of Moses and writings of prophets. அதை கேர்ஃபுல்லா படிச்சாலே மனம் திரும்பிடுவாங்க. ஏன்னா law of Mosesம் writings of prophetsம் it talks about Jesus, the way to the kingdom of God. ஜீசஸ் வந்துட்டாலே you will not come to the place of pain. சரி, நீ ஒன்னு பரிகாரிய பார்க்கணும்னா you have to carefully study the law of Moses and writings of prophets, because all things were given to show Jesus. ஜீசஸ காமிக்குது. ஸோ அப்போ நீ கேர்ஃபுல்லியா படிச்சேன்னா ஜீசஸ் கிட்ட போவேன். அப்போ ஏன் பிளேஸ் ஆஃப் பெயின் கொடுத்த வரா? ஏசாமி பார்க்காதனால தானே பிளேஸ் ஆஃப் பெயின்க்கு வரா. அப்போ ஒழுங்கா படிச்சிருந்தாருன்னா, ஒழுங்கா பிலீவ் பண்ணியிருந்தாருன்னா, ரைட்டிங்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸோ லா ஆஃப் மோசஸோ ஒழுங்கா பிலீவ் பண்ணியிருந்தா பிளேஸ் ஆஃப் பெயினுக்கு வர தேவையில்லை. லெட் தம் கேர்ஃபுல்லி ஸ்டடின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்றாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒழுங்கா படிச்சாலே
இந்த காரியங்களை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாலே யூ வில் நாட் எண்ட் அப் இன் பிளேஸ் ஆஃப் பெயின். அப்போ கேர்ஃபுல்லா ஸ்டடி பண்ணும். இப்போ கேர்ஃபுல் ஸ்டடி பண்ணோம்னா என்னுடைய கண்கள் திறக்கப்படும். See, even now people read the old agreement with the covering on their faces. Even now, they don't know the true meaning of scriptures. So Pharisees வந்து ஒரு கவரிங்கோட படிச்சாங்க. அங்க வாழ்ந்த people எல்லாருமே கவரிங்கோட படிச்சாங்க. They didn't know the law of Moses and writings of prophets were representing Jesus. அப்போ கேர்ஃபுல் ஸ்டடி பண்ணல. அதனால தான் Pharisees refused to come to Jesus even after studying the they didn't carefully study. Being the expert of the law, they didn't carefully study. இல்லைன்னா ஏசாமி கிட்ட வந்திருப்பாங்களே. ஸோ they searched the scriptures but they didn't come. ஸோ ஜான் என்ன பண்ணாரு, மனம் திரும்புகள் சொன்னாரு. ஆனா ஒருவரும் மனம் திரும்ப முடியல. ஏன்னா யாருமே புரிஞ்சுக்கல. the old agreement எண்டானதும் அவங்களுக்கு தெரியல. மோசே சொன்னதும் ஒன்றும் புரியல. they didn't knew Jesus. அப்போ இந்த மாதிரி வந்து they searched the scriptures. எல்லாரும் பைபிள் படிச்சாங்க. ஆனா they couldn't understand the power of God. அதான் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் எந்த வழியில வரும்னா, நீ நினைக்காத ஒரு வழி இருக்கு, அதுலதான் வரும். Kingdom of God will not come in the way that you want to see it. Kingdom of God comes without observation. Without nobody can judge kingdom of God in a carnal mind. ஸோ கிங்டம் ஆஃப் காடை பார்க்கணும்னா நீ Pharisees ஆட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஏசாமி. Pharisees வந்து அப்பியரன்ஸ் ஆஃப் த ஸ்கையை பார்த்து இந்த வெதர் நல்லா இருக்கா கெட்டதா இருக்கான்னு வந்து ஜட்ஜ் பண்ணாங்க. தட் இஸ் நாட் த வே யூ ஷுட் ஜட்ஜ் த கிங்டம் ஆஃப் காட். ஏன்னா கிங்டம் ஆஃப் காட் வந்து ஒரு மறைமுகமான வழியே வந்திருக்கு. அப்போ கிங்டம் ஆஃப் காட் மறைவா வந்திருக்கு. ஆனா நீ வந்து ஒரு ஹியூமன் வேல பார்க்கணும்னு ஜட்ஜ் பண்ணணும்னு நினைச்சா ஜட்ஜ் பண்ண முடியாது. யூ ஷுட் ஜட்ஜ் திங்ஸ் நாட் பை லுக்ஸ், not by appearance, not like Pharisees judge the appearance of the sky. You should judge things by what they really are. If you want to judge the things by what they really are, you should have Jesus, not just scriptures. Jesus was the light of the good news about the kingdom of God. நானே உலகத்துக்கு ஒளியாய் வந்திருக்கேன்னு சொல்றாரு. மனுஷர்கள் பார்க்கும்படி ஒளியாய் வந்திருக்காரு. அப்ப அந்த ஒளி இல்லாம, அந்த லைட் ஆஃப் த குட் நியூஸ் இல்லாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள யாரும் நுழைய முடியாது. John was the greatest person born to a woman, and he preached the good news about kingdom of God. ஆனா யார் தெரியுமா, ஜான் ஆக்சுவலி வந்து என்ன சொல்றாருன்னா, though he is the greatest person ever born to a woman, he is the பரலோக ராஜ்யத்துல மிக சிறியவன், யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவனா இருக்கிறாராம். பரலோக ராஜ்யத்துல மிக சிறியவனே யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவரா இருக்கிறான். அப்போ யோவான் ஸ்நானன் வந்து சிறியவனுக்கு சிறியவர், பரலோக ராஜ்யத்திலே சிறியவனு கீழே இருக்கிறவர். அவர் வந்து பரலோக ராஜ்யத்தை பத்தி சொன்னா அது எஃபெக்டிவா இருக்குமா? பரலோக ராஜ்யத்துல கிரேட்டஸ்ட் பர்சன் குட் நியூஸை சொன்னாதான் பரலோக ராஜ்யத்தை அக்செப்ட் பண்ண முடியும். ஆனா பரலோக ராஜ்யத்திலே மிக சிறியவரை காட்டிலும் சிறியவனா இருக்கிற யோவான் ஸ்நானர் என்னதான் he baptized people with water, though he was the greatest prophet ever born to a woman, ஆனாலும் அவர் வந்து குட் நியூஸை ப்ரீச் பண்ணாலும் யாரும் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா யோவான் ஸ்நானர் just came to show Jesus. He was the way. He prepared the way for the Lord to come. He was not the light. He talked about the light that was coming, and who was Jesus. Appo he just talked about the light, and Jesus was the light that shows the true light that was coming. Enna light? Kingdom of God. So Jesus illana true light அடைய முடியாது kingdom of God. அப்போ ஜீசஸ் தான் வந்து லைட் ஆஃப் த குட் நியூஸ் வர. ஜான் இஸ் நாட் த லைட் ஆஃப் த குட் நியூஸ். He was a burning lamp where people delighted in his light for a while. ஏசாமி சொல்றாரு, I have a witness greater than John within me. I don't believe John saying, because it is like human saying. அப்ப ஜான் என்ன சொல்றாருன்னா, he is a human saying நான் பிலீவ் பண்ண மாட்டேன். ஜான் என்னை பத்தி விட்னஸ் பண்ணாலோ, இதோ lamp of God அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து பிலீவ் பண்ண, ஏசாமி சொல்றாரு, நான் வந்து அதை
பெருசுப்படுத்த மாட்டேன். பிகாஸ் ஐ ஹாவ் அ விட்னஸ் கிரேட்டர் than John within me. That is the spirit of my father who witnesses me. I am a child of God. அப்ப ஏசாமி பத்திய விட்னஸ் வந்து யார் கொடுத்தானா? ஆவியானவர் கொடுத்தாரு, ஜானும் கொடுத்தாங்க. ஆனா ஏசாமி ஜான் நம்பல, பிகாஸ் இட் வாஸ் அ பர்னிங் லேம்ப். ஏசாமி வந்து ட்ரூ லைட், அவருக்குள்ள அந்த ட்ரூ லைட் கொடுத்த விட்னஸை நம்பினார், which was the spirit of God that was inside him. ஏன் தெரியுமா ஜான் வந்து ஒரு ஒரு டெம்பரரி லைட் நான் சொல்றேன்? ஏன்னா ஒரு ஜஸ்ட் பர்னிங் லேம்ப். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் தான் வந்து இதோ லேம்ப் ஆஃப் காட்னு சொல்றாரு. ஒரு சைனை பார்த்த ஜான் வந்து ஏசாமி மேல ஆவியானர் வந்து புறாவை போல இறங்கி அவர் மேல தங்குனதை பார்த்த உடனேயும், அந்த சைனை பார்த்த உடனே ஜான் வாஸ் ஏபிள் டு ரெகக்னைஸ், இதோ இவர் வந்து தேவகுமாரன், இவர் தான் லேம்ப் ஆஃப் காட். He is the one who baptize you with water and spirit. நான் வந்து வெறும் வாட்டர் பேப்டிசம் தான் கொடுக்குறேன். ஜான் சொல்றாரு, the one who comes is greater than me, he baptizes you with spirit and water. அப்போ அவரோட பாத ரட்சையை கூட வந்து நான் இது பண்ண அன்லாக் ரிமூவ் பண்ண எனக்கு பாத்திரவான் கிடையாது, அவர் என்னை காட்டிலும் பெரியவர்னு ஜானே அட்ரஸ் பண்றாரு. See the difference between John and Jesus. Jesus was the light. John was a burning lamp. John's witness faded away. அப்ப அவர்னால குட் நியூஸ் வந்து ப்ரீச் பண்ண முடியுமா? ஏன் தெரியுமா? இதுல பாத்தீங்கன்னா ஏசாமி வந்து லேம்ப் ஆஃப் காட்னு எப்போ ஜானுக்கு புரிஞ்சிச்சுன்னா, ஆவியானவர் வந்து புறாவை போல தங்கின பிறகுதான் தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் அவரால் ரெகக்னைஸ் பண்ண முடியல, ஜானு கூட ஏசாமியை ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஜான் ஆல்சோ டவுட்டட் ஜீசஸ். அதனாலதான் பர்னிங் லேம்ப்னு ஒப்பிடுறாரு. ஜான் வந்து ஏன் வந்து லைட் கிடையாதுன்னா, அவர் வந்து ஒரு பர்னிங் லேம்ப்னு ஏன் ஏசாமி சொல்றாருன்னா, அவர் வந்து ஜெயில போன பிறகு டிசைபிள்ஸ் அனுப்புறாரு ஏசாமி கிட்ட. எதுக்குன்னா ஒரு கேள்வியோட அனுப்புறாரு. ஜானோட டிசைபிள்ஸ், ஜானோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து ஏசாமி கிட்ட ஒன்று கேட்குறாங்க. ஜான் சொன்னாரு, இந்த மாதிரி கேட்க சொன்னாரு உங்ககிட்ட. என்ன கேட்க சொன்னான்னா, வருகிறவர் நீர் தானா, வருகிறவர் வர வேற யாரும் வர காத்திருக்கணுமா, கிறிஸ்து நீர் தானான்னு கேட்கிறாரு ஜான். உடனே டவுட் வந்துருச்சு, நீ லேம்ப் ஆஃப் காட் நான் நம்புறேன், ஆனா வரப்போற லேம்ப் ஆஃப் காட் தான் கிறிஸ்துவா, ஜீசஸ் தான் சன் ஆஃப் காடா அப்படின்னு கேட்கிறாரு, கிறிஸ்துவா இல்லைன்னா வேற யாராவது வர காத்திருக்கணுமா? சி, அதான் பர்னிங் லேம்ப். அந்த ஃபியூவல் ஆயிடுச்சுன்னா அந்த லேம்போட ஃபியூவல் ஆயிரும். அந்த பிரைட்ஸ், அந்த பிரைட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க லேம்ப், அவங்க ஃபியூவல் ஆன பிறகு அந்த லேம்ப் வந்து பர்னிங் வந்து முடிஞ்சு போச்சு, லேம்ப் வந்து புட் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால அவங்க மணவாளன் வந்த போது எடுத்துக்கொள்ளாம போயிட்டாங்க. ஸோ lamp depends on the oil. The light has its own light. Jesus has his own light. ஸோ யோவான் ஸ்நானன் ஒரு பர்னிங் லேம்ப். தாய் வயிற்றுல பிறந்தவரே மிக பெரியவராக இருந்தாலும் கிங்டம் ஆஃப் காட்ல மிக சிறியவரை காட்டிலும் சிறியவர். The least person in the kingdom of God is greater than John. அதனால ஜான் வந்து இந்த ஒரு குட் நியூஸை, கிங்டம் ஆஃப் காட் பற்றிய குட் நியூஸை சரியா சொல்ல முடியல. And moreover, he didn't have the Holy Spirit inside him. Jesus spoke the good news with the words taught by Holy Spirit. John did not say. Appo he was just came to prepare the way for the kingdom of God to come. But the way to kingdom of God is Jesus. அதனால ஜானே சொல்றாரு, he is the one who is greater than me is Jesus. அவர்தான் மெய்யான ஒளி, அவர்தான் the light to the light of the good news. அவர்தான் the way to the kingdom of God. I am not the way, I am not the light to the kingdom of God. He is the light. அப்போ வந்து அடையாளம் காமிச்சு கொடுக்குறாரு ஜானே. ஸோ இன்னைக்கு வந்து ஜானுக்கும் ஏசாமிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். ஜான் வந்து பரலோக ராஜ்யத்தில் மிக சிறியவனை காட்டிலும் சிறியவர். He could baptize people only with water, not with spirit. And he was just a burning lamp.